பரமேஸ்வரி சீரியலில் இப்போ ராட்டகாசமாக அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விஷயம் வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும். நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து தடபடலாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்க விருமன் வந்து செய்யுங்க செய்யுங்க, ஆனால் நிச்சயம் உங்கள் பேரன் இங்கே வரவே மாட்டாங்கிற மாதிரி விருமன் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிப்போம். எப்படி இருந்தாலும் கார்த்தி அங்கேயே இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொல்லுவோன்னு சொல்லிட்டு விருமன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சிவனாண்டிக்கு. என்ன சிவனாண்டி, என்ன எப்படி போயிட்டுருக்கு? இங்கே டிரைவர் பையன் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சிவனாண்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வாட்டி மாட்டி விட்டுறணும். அப்படியே இங்கே அவன் வந்தாலும் நான் வீடியோ ஆதாரத்தை எடுத்துருங்க அப்படின்னு அந்த இடத்துல விருமன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க, சூப்பராக வந்து பண்ணிடலாம். இருப்பினும் அவன் இங்கே வராமல் பார்த்துக்கிட்டாலும் சரி வந்தாலும் சரி கார்த்தி இன்னைக்கு மாட்டிக்க போகிறது உறுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே சந்திரா கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சந்திரா, உன் அக்காக்காரி என்னென்னலாம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்கா? அக்காவுக்கே ஏற்கனவே வந்து சந்தேகம் வந்துருச்சுங்க. அவங்க பேசின விஷயத்தை எல்லாத்தையும் நான் கேட்டேன். அப்படிங்களா? ஆமாம், கார்த்தி கூட எப்படியாவது இங்கேருந்து போகணுன்னு ஏதாவது யோசிச்சு வச்சுருப்பான். அவன்தான் புத்திசாலியாச்சே. ஆனால் இங்கே அதெல்லாம் நடக்காது சந்திரா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கார்த்தி இங்கே நம்மளை எல்லாரையும் ஏமாற்றிட்டு அங்கே போனால் கூட என்ன நடக்கும்? விருமனை வச்சு வீடியோ ஆதாரமாக எடுத்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து அமுச்சு வச்சிடலாம். இதை நம்ம மயில் வாகனம் வந்து கேட்டுட்டாங்க. அட பாவிங்களா, இப்படியெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அங்கே விருமன், இங்கே சந்திரா, சிவனாண்டி, முத்துப்பாண்டி 3 பேர் இருக்கீங்களா? இதை முதல்ல நம்ம கார்த்திகிட்ட சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே குடுன்னு போகிறாங்க. ஏங்க, நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் மயில் வாகனம் வந்து கேட்டுட்டாங்க. கண்ணாடி முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டால் கேட்டுட்டு போட்டோம், நடக்க போகிறது தானே. இதுதான் கார்த்திக்கு முன்னாடியே தெரியுமே. என்ன சொல்கிறீங்க? கார்த்திக்கு முன்னாடியே தெரியுமா? அவன் என்ன சாதாரணவன் நினச்சியா? அவன் ஏலேருந்து இசட் வரைக்கும் பிளான் மேலே பிளான் வச்சுக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே அந்த நகையை எடுத்த மாதிரியே அவன் ஏதாவது ஒரு திட்டம் இல்லாமல் இங்கேருந்து போகவே மாட்டான். எப்படிங்க இந்த விஷயத்தை வந்து நம்ம ஜெயிக்க போகிறோம்? எப்படி இருந்தாலும் கலச பூஜையில் கலந்துக்கிறப்ப அந்த ஓமம் முன்னாடி உட்காந்து தானே ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் இங்கே கெட்டிக்காரத்தனமாக பிளான் போட்டிருக்கேன். அவன் அங்கே உட்காந்து தான் பூஜை பண்ணணும். அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்த கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க. ஏன்பா அங்கே விருமனை வச்சு உனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இங்கே நீ இந்த மண்டபத்தை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்களாம். எப்படிப்பா என்னப்பா செய்ய போகிற? அவங்க இது மாதிரி யோசிப்பாங்கன்னா எனக்கு முன்கூட்டியே தெரியுமே. இதெல்லாம் பார்த்துக்கலாம். என்னப்பா உன்னை நினச்சா மெய் சிலுக்குதே. நீ எப்படிப்பா வந்து யோசிக்கிற? இவங்க இந்த அளவு தானே யோசிக்கிறாங்க. நான் அதை விட தடபடலாம் வந்து திட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம இளையராஜாவுக்கு. இளையராஜா, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வாங்கிட்டேல்ல? ஆ, சொல்லு மச்சான், நான் தான் முன்னாடியே வந்து வாங்கி வச்சுட்டேனே. முன்னாடியே கார்த்தி திட்டம் போட்டுட்டியா? இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சந்திரா வந்து கேட்குறாங்க. சந்திரா கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு நீ நினச்ச மாதிரியே வந்து நடக்கும்ப்பா அப்படின்னு இளையராஜா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, நாங்கள் இது மாதிரி திட்டம் போடுறது கார்த்திக் முன்கூட்டியே வந்து தெரியுமா? இது எல்லாம் தெரிஞ்சு தான் தவிடுபடியாக்க இவன் என்ன ஜஸ்ட் லைக் தட்டுன்னு பேசிகிட்டு இருக்கான் கேஷுவலாக. அப்போனா இவன் உண்மையிலேயே வந்து புத்திசாலி தான். இவங்கிட்ட நம்ம 4-5 வாட்டி வந்து தோற்று போயிட்டோமே, இந்த வாட்டியும் தோற்று போயிட்டோன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்லி வைப்போங்கிற மாதிரி சொல்லலான் இருக்காங்க. என்னப்பா நீ பேசுகிற விஷயத்தெல்லாம் சந்திரா வந்து கேட்குறாங்க. தெரிஞ்சே நீ இது மாதிரிலாம் பேசுகிற? ஆமாம், அவங்கள டைவர்ட் பண்ணணும் தானே. இது மாதிரி திட்டம் போட்டாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டேன். அப்போனா திட்டம் போட்டியா இல்லையா? போட்டு வச்சுருக்கேன். நிச்சயம் ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். என்னப்பா உனக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி உன்னை துரத்துனா பரவாயில்லப்பா, என்னையும் சேர்த்து வந்து துரத்திடுவாங்க. இந்த வயசுக்கு மேலே வெளியெல்லாம் போய் கஷ்டம்லாம் பட முடியாது. பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாம். சந்திரா கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு தான் அவங்கள வந்து குழப்பி விடணும்ல, அதுக்காக தான். இன்னொன்று, நீங்கள் ஒட்டி கேட்ட விஷயம் கூட சந்திராவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்காங்க. இதை கூட சரியாக செய்ய மாட்டிங்களா? இருப்பினும் பரவாயில்ல, நல்லதுக்கு தான் இது எல்லாமே அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னது எல்லாமே நல்லதுக்கா? ஆமாம், நம்ம ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோன்னு அவங்கள பாட்டப்பட வச்சுட்டோம்ல. அப்போனா அவங்க பிளான் மேலே அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் அவங்க ஏதாவது சொதப்ப வாய்ப்பு இருக்குது. என்ன கார்த்தி, சந்தர்ப்பம் கிடைக்கிற எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமாங்க, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என்னதான் திட்டம் அப்படின்னு சொல்லும்போது, வேணாங்க, நிச்சயம் வந்து பிரச்சனையெல்லாம் இருக்காது. நான் தான் வந்து இளையராஜா கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்ல, வாங்கிட்டு வர விஷயம்லாம் வாங்கிட்டு வந்துட்டா கரெக்டாக இருக்கணும். அங்கே வீடியோ ஆதாரம் எடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? நிச்சயம் எடுக்கலாம் முடியாது. விருமனுக்கு முன்னாடி நான் நின்னா கூட வீடியோ ஆதாரம் அவனால் எடுக்க முடியாதுங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, அவங்கெல்லாம் இப்போ தாங்க எல்லாவது வந்து ஃபோன்லேருந்து எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான்லாம் அப்படியா?
நான் 1000 விஷயம் எனக்கு தெரிஞ்சவன். நான்லாம் ஈஸியா வந்து சமாளிச்சுருவேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. ஆனா, நீ இப்ப சாமுண்டேஸ்வரி வந்து கூப்பிட்டாங்கன்னா, கண்டிப்பா நீ இந்த வீட்ல இருந்தாகணுமே மண்டபத்தில. அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு தான் அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. நீங்க தான் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். "கார்த்தி அந்த அளவுக்குலாம் நான் ஒர்த் இல்லப்பா. சரி நான் வந்து கிளம்ப போறேன். பார்த்துக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போலான்ட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சந்திரா சிவனாண்டிகிட்டயும், முத்துப்பாண்டிகிட்டயும் சொல்றாங்க. "என்னப்பா நம்ம ஏதாவது ஒரு திட்டத்த வந்து போட்டு வச்சா, அவன் அதுக்கு மேல வந்து யோசிக்கிறான். கார்த்தியெல்லாம் நம்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்பிடலாம் கூடாது. சந்திரா நீ பேசினத கூட கார்த்தி வந்து கேட்டிருக்கலாம். அத நம்ம சுத்த விட்றதுக்கு கூட பண்ணியிருக்கலாம். அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்தாலும் விருமன் வீடியோ ஆதாரத்த எடுத்து நமக்கு அனுப்பிச்சுருவாங்க. எதுக்கும் இந்த விஷயத்த நீ சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சொல்லிட்டு வந்துரு. கார்த்தி இங்கேயே தான் இருக்கணும். அதுவும் மேடைக்கு பக்கத்துல தான் நிக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு வந்தனா, கார்த்தியால இங்கேருந்து போ முடியாதுல்ல. அவன் இங்கேருந்து போயி விருமன் கிட்டேருந்து ஏமாத்த முடியும்னா, அவன் புத்திசாலித்தனமா திட்டம் போட்டுத்தான்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது விருமன் கிட்ட வந்து தோக்குறான், ஜெயிக்கிறாங்கிறது அடுத்த விஷயம். இங்கேருந்து மண்டபத்த விட்டு வெளிய அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பாம இருந்துட்டா, அங்க கலச பூஜை எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அதுவே நமக்கு வெற்றி தான். சரிங்க, கார்த்தி இங்கேருந்து போகாம இருக்கணும். அவ்வளோதானே. இதுக்கும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு, சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து பேசலான்னு வராங்க. "அக்கா எங்கக்கா இருக்க? இந்த ட்ரெஸ்ல வந்து சூப்பரா இருக்க. இருப்பினும் நம்ப மாப்பிள்ளைய இங்கேயும் அங்கேயும் எல்லா வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டத்த குடுக்கக்கூடாது. மாப்பிள்ளைனா சூப்பரா ஜம்முன்னு இருக்க வேணாமா? முன்னாடி வந்து நிக்கணும். பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து ஜோடி ஜோடியா வந்து ஃபோட்டோ எடுக்கணும்." அப்படி இப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சந்திரா நீயா பேசுற?" "ஆமாக்கா. நம்பலாம் ஒரே ஃபேமிலி தானே. ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்திருக்காங்க. இன்னும் கலச பூஜைக்கு 3/4 மணி நேரம் தான் நேரம் இருக்குங்கிற மாரி பேசிட்டு இருக்கனால, ஃபோட்டோ எடுக்கணும். நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்ல." அப்படின்னு சொன்னோனே, இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சந்திரா வந்து நேரடியா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. "மயில் வாகனம், இப்ப ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும். நீங்க எல்லாரும் வந்துடுறீங்களா?" அப்படின்னு சொன்னோனே, "இப்ப எதுக்கு எடுக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." சொன்னது நம்ம சாமுண்டேஸ்வரி. "என்னடா நீங்கலாம் திட்டம் போட்டு கார்த்திய எங்கேயாவது அனுப்பிச்சு வச்சிடலான்னு பார்க்குறீங்களா? இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு நம்ம எல்லாரும் ஸ்டேஜ்ல தான் நிக்க போறோம். அப்படி இருக்கும்போது 10, 15 நிமிஷத்துல இங்கேருந்து அந்த ஊருக்கும் போ முடியாது. அப்படியே போனாலும் அந்த ஃபங்ஷன்ல என்ன நடக்குங்கிற விஷயத்த எங்களுக்கு தெரியாம இருக்காது. எத்தனையோ வாட்டி நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா உங்களால ஜெயிக்கவே முடியாதுங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க மாட்டுக்கும் போறாங்க. "ரேவதி வா, உன் புருஷன் எங்க இருக்கான்? துர்கா இங்க வா. நீங்க எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு போங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணுமா? இதெல்லாம் ஒரு சூப்பரான மூமெண்ட் இல்ல. எல்லாரும் வந்து ஜோடி ஜோடியா தான் இருக்கணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ரேவதி உன் ஹஸ்பண்ட் எங்கேயும் போக்கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். அதுக்கு நீ தான் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்பவே பாவம் இல்ல. எல்லா இடத்துலயும் ஓடி ஓடி வேலை பார்க்குறாரு. ஃபேமிலியில ஃபோட்டோல வந்து ஏகப்பட்டது எடுத்திருக்கோம். எதுலயுமே வந்து உன் புருஷன் இல்லவே இல்ல." "ஆமா இல்ல. அப்புறம் வந்தவங்கலாம் உன் புருஷன் வரலையாங்கிற மாரி கேட்பாங்க." கூப்பிட்டு வான்னோனே, கார்த்திய பார்க்கலான்னு நம்ம ரேவதி வந்து போயிட்டுருக்காங்க. எப்படியோ ரேவதியும் குழப்பியாச்சு. ரேவதி தான் கார்த்திய வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. அவள விட வேற யாரும் கார்த்தியெல்லாம் வந்து புடிச்சு வச்சுக்க முடியாது. ரேவதி வந்து புத்திசாலித்தனமான பொண்ணுங்கிற மாரி யோசிச்சுட்டு அங்கேருந்து போறாங்க. "என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குதே. எங்க போன? நான் உன்னை அப்பையிலேருந்து தேடுறேன். ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணுமா? வா போலாங்கிற மாரி ரேவதி வந்து கூப்பிடுறாங்க நம்ம கார்த்திய. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. நீ இப்படி தான் சொல்லுவேன்னு" சொல்லிட்டு ரேவதி கைய பிடிச்சிட்டு ஸ்டேஜுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. "இரும்மா எனக்கு ஃபோன் வருது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து பேசுனாங்க. "எங்கப்பா இருக்க? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. நான் ஒரு திட்டத்த போட்டு வச்சிருக்கேன். ஆனா இருப்பினும், இந்த திட்டத்த நல்லபடியா நடத்த வைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைலாம் இருக்கு. நான் ஸ்டேஜ விட்டு கீழயே இறங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மணமேடையில தான் வந்து நின்னுக்கிட்டு ஃபோட்டோலேருந்து எல்லாரையும் வரவேற்கிறேன். சாமுண்டீஸ்வரி என்ன எல்லாரும் முன்னாடி அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தா எப்படிப்பா வந்து நீ இங்க வர முடியும்? ஏதாவது முயற்சி பண்ணி வந்துடுறேன் பாட்டி. நீங்க மட்டும் தைரியமா இருங்க. நீ சொல்லிட்டேன்னா வந்துருவப்பா. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கிற மாரி சொல்றப்ப, அங்க விருமன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. "என்னது இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆள காணோம் ஆள காணோங்கிற மாரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கார்த்தி இந்த தடையெல்லாம் மீறி எப்படி இருந்தாலும் அங்க போயிட்டு கலச பூஜை நல்லபடியா பண்ணிருவாங்க. சந்திரகலா, சிவனாண்டி, முத்துப்பாண்டி 3 பேருக்கும் வந்து திருப்பியும் கார்த்தி யாருங்கிற விஷயத்த வந்து இன்னொரு வாட்டி நிரூபிச்சு காட்டுவாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சுவாரஸ்யமா எக்ஸ்ட்ரானரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.